வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இந்தியா என்ற பெயரை கேட்டாலே பாஜக அலறுகிறது. இந்தியாதான் இந்தியாவுக்கு விடியல் தரும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது ஆதித்யா விண்கலம். நேரில் காணலாம் என இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. செந்தில் பாலாஜிக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. அடுத்த முறை நேரில் ஆஜராக தேவையில்லை என நீதிபதி அறிவுறுத்தல். இந்திய அளவில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 2வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. சீமானை கைது செய்ய கோரி நடிகை விஜயலட்சுமி கண்ணீர் மல்க புகார். சீமான் ஒரு இரக்கம் இல்லாத மனிதர் என பேட்டி. விரிவான செய்திகள். இந்தியாதான் இந்தியாவுக்கு விடியலை தரக்கூடிய வலிமை கொண்டதாக திகழும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தலைவராக 5 ஆண்டுகளை நிறைவு செய்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொண்டர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அதில் தமிழ்நாட்டு மக்கள் அளித்துள்ள முதலமைச்சர் என்ற பொறுப்பின் அடிப்படையிலும் உடன்பிறப்புகளாம் நீங்கள் அளித்த கழக தலைவர் என்ற பொறுப்பினை சுமந்தும் காவிரி டெல்டா மாவட்டங்களில் கடந்த 4 நாட்களாக பல்வேறு நிகழ்வுகளில் கலந்து கொண்டு மக்கள் காட்டிய அன்பையும் கழகத்தினர் அளித்த வரவேற்பையும் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டதாக தெரிவித்துள்ளார். ஒன்றிய ஆட்சியிலும் மாற்றம் ஏற்பட்டால்தான் நமது மாநிலத்திற்குரிய நிதி ஒதுக்கீடு முறையாக கிடைக்கும் என குறிப்பிட்ட அவர், தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியா முழுவதுமே மதவாத இருட்டை விரட்டும் விடியல் தேவைப்படுகின்ற காலம் இது என தெரிவித்துள்ளார். இந்தியா என்ற பெயரை கேட்டாலே ஒன்றிய பாஜக அரசு அலறக்கூடிய நிலை இருப்பதாக தெரிவித்த முதலமைச்சர், இந்தியாதான் இந்தியாவுக்கு விடியலை தரக்கூடிய வலிமை கொண்டதாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் திகழும் என கூறினார். பேரறிஞர் அண்ணாவால் உருவாக்கப்பட்டு கலைஞரால் கட்டிக்காக்கப்பட்ட திமுக எனும் பேரியக்கம் நமது மாநிலத்திற்கு மட்டுமல்ல நாடு முழுவதற்குமான விடியலை தரக்கூடிய பொறுப்பில் பங்கேற்றிருப்பதாக முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். திமுக தலைவராக 5 ஆண்டுகளை நிறைவு செய்து 6ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுக்கு திமுக எம்பி கனிமொழி, அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 விண்கலம் செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 11:50 மணிக்கு விண்ணில் ஏவப்படும் என இஸ்ரோ அறிவித்துள்ளது. இஸ்ரோவின் நிலவு திட்டமான சந்திரயான் 3 வெற்றிகரமாக நிலவின் தென்துருவத்தில் தரையிறங்கி ஆய்வு பணியை மேற்கொண்டுள்ள நிலையில் அடுத்த கனவு திட்டமான சூரிய திட்டத்தை செயல்படுத்தும் பணியில் இஸ்ரோ முழு வீச்சில் ஈடுபட்டுள்ளது. அதன்படி சூரியனை ஆய்வு செய்வதற்காக தயாரிக்கப்பட்டுள்ள ஆதித்யா L1 விண்கலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள ஏவுதளத்தில் இருந்து செப்டம்பர் 2ஆம் தேதி காலை 11:50 மணிக்கு செலுத்தப்படும் என்று தெரிவித்துள்ளது. ஆதித்யா விண்கலத்தின் முதல்கட்ட சோதனைகள் கடந்த 2020ஆம் ஆண்டே நடத்தி முடிக்கப்பட்ட நிலையில் இந்த விண்கலம் BSLV C-57 ராக்கெட் மூலம் செலுத்தப்பட உள்ளது. 1475 கிலோ எடை கொண்ட இந்த விண்கலம் பூமியில் இருந்து சுமார் 1.5 மில்லியன் கிலோமீட்டர் தூரம் கொண்ட சூரியனின் லெக்ராஞ்சியன் புள்ளி 1இல் நிலைநிறுத்தப்பட உள்ளதாகவும் இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இந்த விண்கலம் மூலம் சூரிய புயல்கள், பூமியில் ஏற்படும் மாற்றங்கள், ஒளிக்கோளம் மற்றும் குரோமோஸ்பியர் ஆகியவற்றை ஆய்வு செய்து பூமிக்கு தகவல்களை பெற முடியும் என கூறப்படுகிறது. தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் 1.66 லட்சமாக உயர்ந்துள்ளதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு தெரிவித்துள்ளார். சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு, 2022-23ஆம் ஆண்டில் தமிழ்நாட்டின் உற்பத்தி மதிப்பு 20,71,000 கோடி ரூபாயாக உள்ளதாக கூறினார். தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 8.19% உயர்ந்து நாட்டின் 2வது மிகப்பெரிய பொருளாதாரமாக உள்ளதாக கூறினார். 2021-22ஆம் ஆண்டு நிதியாண்டில் 7.92% இருந்த தமிழ்நாட்டின் பொருளாதார வளர்ச்சி 2022-23ஆம் நிதியாண்டில் 8.19% அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்ட அமைச்சர் தங்கம் தென்னரசு, நாட்டின் பிற பகுதிகளை விட தமிழ்நாட்டில் விலைவாசி குறைவாக உள்ளதாக கூறினார். இந்தியாவில் தனிநபர் வருமானம் சராசரி 98,374 ரூபாயாக உள்ள நிலையில் தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் 1,66,727 ரூபாயாக உயர்ந்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. சட்டவிரோத பண பரிமாற்ற தடை சட்ட வழக்கில்
கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியை உச்சநீதிமன்ற உத்தரவின்படி கடந்த 7ஆம் தேதி முதல் 5 நாட்கள் அமலாக்கத்துறை காவலில் வைத்து விசாரிக்க சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. அதன்படி செந்தில் பாலாஜியிடம் அமலாக்கத்துறை 5 நாட்கள் விசாரணை நடத்தியது. அதன்பின் அமலாக்கத்துறை தரப்பில் 3000த்திற்கும் மேற்பட்ட பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை மற்றும் ஆவணங்கள் தாக்கல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் நிறைவடைந்த நிலையில் அவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவலை செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீட்டித்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. மேலும் அடுத்த காவல் நீட்டிப்புக்கு செந்தில் பாலாஜி நேரில் ஆஜராக தேவையில்லை எனவும் காணொலி வாயிலாக ஆஜரானால் போதுமானது எனவும் நீதிபதி தெரிவித்தார். அதேபோல் ஜாமீன் கோரி சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தை நாடலாம் என சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்துள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிய விவகாரத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானை கைது செய்ய கோரி சென்னை காவல் ஆணையரிடம் நடிகை விஜயலட்சுமி புகார் அளித்துள்ளார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் சீமான் தன்னை திருமணம் செய்வதாக கூறி ஏமாற்றி விட்டதாக குற்றம் சாட்டினார். இது குறித்து புகார் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என ஆதங்கம் தெரிவித்த அவர் இது குறித்து சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்க உள்ளதாக கூறியுள்ளார். சீமான் ஒரு இரக்கம் இல்லாத மனிதர் என சாடிய அவர் முதலமைச்சர் இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். ஒன்றிய அரசு பணிகளுக்கு புதிதாக தேர்வான 51,000 பணியாளர்களுக்கு பிரதமர் மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்பாக நாடு முழுவதும் 10 லட்சம் பேருக்கு வேலை வாய்ப்பு வழங்க வகை செய்யும் ரோஜ்கர் மேளா திட்டத்தை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். கடந்த அக்டோபர் மாதம் தொடங்கி வைத்து அன்றைய தினமே முதல் கட்டமாக 75,226 பேருக்கு அரசு பணிக்கான ஆணைகளை பிரதமர் மோடி வழங்கினார். அதன் பின்னர் மீண்டும் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 22ஆம் தேதி 71,000 பேருக்கு 2ஆம் கட்டமாகவும் 3வது கட்டமாக கடந்த ஜனவரி மாதம் 20ஆம் தேதி 71,000 பேருக்கும் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்த திட்டத்தின் கீழ் மீண்டும் ஜூலை 13ஆம் தேதி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 70,000 பணியாளர்களுக்கு 4வது கட்டமாக பிரதமர் மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதன் தொடர்ச்சியாக ரோஜ்கார் மேளா திட்டத்தின் கீழ் 51,000 பணியாளர்களுக்கு காணொலி காட்சி மூலம் பிரதமர் மோடி பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இதனிடையே 51,000 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்குவதற்காக பிரதமர் மோடி நடத்திய விழா ஒரு நாடகம் என்று காங்கிரஸ் எம்பி ஜெயராம் ரமேஷ் குற்றம் சாட்டியுள்ளார். சரிந்து வரும் தன் பிம்பத்தை காப்பாற்றவே வேலைவாய்ப்பு மேளா என்ற பெயரில் மிகப்பெரிய நாடகத்தை பிரதமர் நடத்துவதாக அவர் சாடினார். பிரதமர் மோடியின் ஆட்சியில் 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்துள்ளதாகவும் ஆனால் பிரதமர் அதற்கு பதில் சொல்ல மறுப்பதாகவும் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் KS அழகிரி தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் முன்னாள் செயல் தலைவரும் மக்களவை காங்கிரஸ் உறுப்பினருமான வசந்தகுமார் நினைவு நாளை முன்னிட்டு சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவரது திருவுருவ படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் KS அழகிரி தலைமையில் மலர்தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் தமிழ்நாடு காங்கிரசின் முன்னணி தலைவர்கள், மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள், மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி தலைவர்கள், முன்னணி அமைப்புகள், துறைகள் மற்றும் பிரிவுகளின் தலைவர்கள் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த KS அழகிரி வசந்தகுமார் தமிழக காங்கிரசின் நட்சத்திரமாக விளங்கியதாக கூறினார். தன்னை நேர்மையானவர் என சொல்லும் பிரதமர் மோடி பாஜக அரசு துறைகளில் 7.5 லட்சம் கோடி ஊழல் நடந்துள்ளது பற்றி ஏன் பேச மறுக்கிறார் என கேள்வி எழுப்பினார். ஜெயலலிதாவின் பெயரை இருட்டடிப்பு செய்யும் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம் தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் சென்ற வாரம் வரை கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ நிறுத்தம் வரும்போது தமிழக அரசு சூட்டிய புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலையம் என்ற நிறுத்தத்தின் பெயரை முழுமையாக அறிவிப்பு செய்து வந்தது. ஆனால் கடந்த சில நாட்களாக மெட்ரோ ரயில் நிர்வாகம் கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய மெட்ரோ நிறுத்தம் வரும்போது புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலையம் என்று அறிவிப்பு செய்யாமல் புறநகர் பேருந்து நிறுத்தம் என்று மட்டுமே அறிவிப்பு வருவதற்கு எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார்.
எனவே உடனடியாக கோயம்பேடு புறநகர் பேருந்து நிலைய நிறுத்தம் வரும் பொழுது ஏற்கனவே அறிவிப்பு செய்து வந்தபடி புரட்சி தலைவி டாக்டர் ஜெயலலிதா புறநகர் பேருந்து நிலையம் என்று முழுமையாக அறிவிப்பு செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அவ்வாறு செய்யாமல் தொடர்ந்து மாண்புமிகு அம்மா அவர்களின் பெயரை இருட்டடிப்பு செய்ய நினைத்தால் அதிமுக சார்பில் சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் முன்பு மாபெரும் ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். ஓணம் திருநாளையொட்டி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், சமத்துவமும் வளர்ச்சியும் ஒற்றுமையும் நிறைந்த இந்தியாவை மீட்டெடுக்க நாம் அனைவரும் உறுதியேற்கிற நாளாக இந்த ஓணத் திருநாள் அமையட்டும் என குறிப்பிட்டுள்ளார். நம் தென்னாட்டு மக்கள் காட்டிய முற்போக்கு அரசியல் பாதையில் ஒட்டுமொத்த இந்தியாவும் பயணிக்கும் ஆண்டாக வரும் ஆண்டு திகழட்டும் என்றும் திராவிட மொழி குடும்பத்தின் உடன்பிறப்புகளான கேரள மக்கள் அனைவருக்கும் ஓணம் நல்வாழ்த்துக்கள் என தெரிவித்துள்ளார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஆணவம் அகன்று சாதி மத வேறுபாடின்றி சகோதரத்துவத்துடன் மக்கள் அனைவரும் இணைந்து வாழ வேண்டும் என்ற உயரிய கருத்தினை இந்த ஓணம் பண்டிகை உணர்த்துவதாக தெரிவித்துள்ளார். இந்த இனிய திருநாளில் அனைவருக்கும் ஓணம் திருநாள் வாழ்த்துக்கள் என மீண்டும் குறிப்பிட்டுள்ளார். ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மாவட்டத்திற்கு 29ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அளிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சியர் அருணா அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்ட அறிவிப்பில், ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சென்னை மாவட்டத்திற்கு அளிக்கப்படும் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் செப்டம்பர் 2ஆம் தேதி பணி நாளாக செயல்படும் என அறிவித்துள்ளார். இந்தியா கூட்டணியில் இன்னும் சில அரசியல் கட்சிகள் இணையும் என பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஆலோசனை கூட்டம் ஜூன் 24ஆம் தேதி பீகார் மாநிலம் பாட்னாவில் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து 2வது ஆலோசனை கூட்டம் ஜூலை 17 மற்றும் 18 தேதிகளில் பெங்களூருவில் நடைபெற்றது. அதில் மக்களவைத் தேர்தலில் பாஜக கூட்டணியை எதிர்கொள்வதற்காக காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ், ஆம் ஆத்மி உள்ளிட்ட 26 எதிர்க்கட்சிகள் ஒருங்கிணைந்து இந்தியா என்ற பெயரில் புதிய கூட்டணியை உருவாக்கியுள்ளன. இந்த கூட்டணியின் 3வது கூட்டம் ஆகஸ்ட் 31 மற்றும் செப்டம்பர் 1 ஆகிய தேதிகளில் மும்பையில் நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் இந்தியா கூட்டணியில் மேலும் சில கட்சிகள் இணையும் என்று பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெறவிருக்கும் கூட்டத்தில் அடுத்த ஆண்டு பொதுத் தேர்தலுக்கான இந்தியா கூட்டணியின் உத்திகள் குறித்து விவாதிக்க உள்ளதாகவும் தொகுதி பங்கீடு உள்ளிட்ட பிரச்சனைகள் விவாதிக்கப்படும் என்றும் கூறினார். மேலும் கூட்டணியில் இன்னும் சில அரசியல் கட்சிகள் இணையும் என்றும் 2024 மக்களவைத் தேர்தலுக்கு முன் அதிகபட்ச கட்சிகளை ஒன்றிணைக்க விரும்புவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் இருந்து பொது வினாத்தாள்கள் வழங்க பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. 6 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு நடப்பு கல்வியாண்டில் இருந்து காலாண்டு, அரையாண்டு திருப்புதல் தேர்வுகளுக்கு பொது வினாத்தாள்கள் வழங்க தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை திட்டமிட்டுள்ளது. 12 மாவட்டங்களில் சோதனை அடிப்படையில் இத்திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அதேபோல் 10, 11, 12ஆம் வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுக்கான வினாத்தாள் வழங்கும் பழைய நடைமுறையே பின்பற்றப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கு முன்பு வரை பொதுத் தேர்வு தவிர்த்து மற்ற தேர்வுகளுக்கு மாவட்ட அளவில் ஆசிரியர்கள் குழு அமைக்கப்பட்டு வினாத்தாள்கள் தயாரிக்கப்பட்டு வந்தது குறிப்பிடத்தக்கது. அதன்படி 1 முதல் 5ஆம் வகுப்பு வரையுள்ள மாணவர்களுக்கு செப்டம்பர் 14ஆம் தேதியும், 6 முதல் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் 18ஆம் தேதியும், 11 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் 15ஆம் தேதியும் காலாண்டு தேர்வு துவங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல் தமிழகத்தில் 1 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான காலாண்டு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. 1 முதல் 3ஆம் வகுப்புகளுக்கு செப்டம்பர் 23ஆம் தேதி தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை 10 நாட்கள் விடுமுறை அளிக்கப்படுகிறது. அதேபோல் 4 முதல் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு செப்டம்பர் 28 தொடங்கி அக்டோபர் 2ஆம் தேதி வரை 5 நாட்கள் விடுமுறை விடப்பட்டு அக்டோபர் 3ஆம் தேதி பள்ளிகள் மீண்டும் திறக்கப்பட உள்ளதாக பள்ளி கல்வித்துறை தெரிவித்துள்ளது. மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையினை 5,000 8,000 உயர்த்தி தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில்,
18ஆம் தேதி ராமநாதபுரத்தில் நடைபெற்ற மீனவர் நல மாநாட்டில் முதலமைச்சர் 2024-25ஆம் ஆண்டு முதல் மீனவ குடும்பங்களுக்கு வழங்கப்படும் மீன்பிடி தடைக்கால நிவாரணத் தொகையினை 5000 8000 உயர்த்தி வழங்கிட அறிவிப்பினை வெளியிட்டுள்ளார். அந்த அறிவிப்பை செயல்படுத்தும் விதமாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாகவும் இந்த திட்டத்தின் கீழ் 1.79 லட்சம் மீனவ குடும்பங்கள் பயன்பெற உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024ஆம் ஆண்டுக்கான கேட் தேர்வு பிப்ரவரி 3ஆம் தேதி தொடங்கும் என அகில இந்திய தொழில்நுட்ப கல்வி கவுன்சில் எனப்படும் AICTE அறிவித்துள்ளது. 2024இல் நடைபெறவுள்ள கேட் தேர்வுக்கான விண்ணப்ப பதிவு வரும் 30ஆம் தேதி தொடங்கி செப்டம்பர் 29ஆம் தேதி வரை நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விண்ணப்பங்கள் சரிபார்க்கப்பட்டு அடுத்த ஆண்டு பிப்ரவரி மாதம் 3, 4, 10 மற்றும் 11ஆம் தேதிகளில் தேர்வுகள் நடத்தப்படும் என அறிவித்துள்ளது. அதேபோல் தேர்வு முடிவுகள் அடுத்த ஆண்டு மார்ச் 16ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் அதே மாதம் 23ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை மதிப்பெண் அட்டைகளை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நூலகம் அறிவு கோயில், அதன் மீது இவ்வளவு அலர்ஜி ஏன் என மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் கலைஞர் நூற்றாண்டு நூலகம் வேண்டும் என்று மாணவர்களோ இளைஞர்களோ யாரும் கேட்கவில்லை என அதிமுக முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் விமர்சித்து இருந்தார். இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள மதுரை நாடாளுமன்ற உறுப்பினர் சு. வெங்கடேசன் MP, புத்தகம் கேட்கிற பிள்ளைகள் எல்லோர் வீட்டிலும் இருக்கிறார்கள், அதிமுகவினர் வீட்டில் மட்டும் இல்லையா என கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நூலகம் அறிவு கோயில், அதன் மீது இவ்வளவு அலர்ஜி ஏன் என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பெண் பத்திரிகையாளர்கள் குறித்த சர்ச்சை பேச்சு தொடர்பான வழக்கின் விசாரணைக்காக நடிகர் SV சேகர் சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். கடந்த 2018ஆம் ஆண்டு பெண் பத்திரிகையாளர்கள் குறித்து சமூக வலைதளங்களில் தரக்குறைவாக விமர்சித்திருந்த கருத்தை நடிகரும் பாஜக பிரமுகருமான SV சேகர் தனது முகநூல் பக்கத்தில் பகிர்ந்திருந்தார். இதைத் தொடர்ந்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி தமிழ்நாடு பத்திரிகையாளர் பாதுகாப்பு சங்கத்தின் சார்பில் செயலாளர் மிதார் மொய்தீன் அளித்த புகாரின் அடிப்படையில் நடிகர் SV சேகர் இன்று சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். இதனை அடுத்து வழக்கின் விசாரணை அடுத்த மாதம் 12ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அதாவதுங்க, நான் தனிப்பட்ட முறையில் யாரையுமே விமர்சனம் பண்ணதே கிடையாது. அந்த மாதிரி இருக்கும்போது நான் பெண்களை தவறாக சொல்லிட்டேன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டு கொடுத்துருக்காங்க. அது நான் முதல்ல 2-3 லைன் பார்த்துட்டு அதில் ஒன்றும் தவறான ஒரு விஷயம் இல்லாதனால அதை ஃபார்வேர்ட் பண்ண, இல்லை தப்பாக இருக்குதுன்னு யார் ஃபோன் பண்ணி சொன்னோன்னே ½ அன் ஹவரில் அதை டெலீட் பண்ணிவிட்டு சம்மந்தப்பட்டவர்களுக்கு மன்னிப்பும் நான் கேட்டு எரேஸ் பண்ணிட்டேன். அதை எரேஸ் பண்ணின பிறகு அதை யாரோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்தாங்களா அல்லது ஃபோட்டோஷாப் பண்ணாங்களான்னு தெரியாது. அதை வச்சு தான் நான் சொன்னேங்கிறாங்க தவிர ஒரிஜினலே எங்கேயுமே இல்லை சார். கொஞ்சம் மருந்து போட்டு ஒரு 5 மினிட்ஸ் கொஞ்சம் கிளியராக இருக்கும் தெரியுமா. இந்த ஃபார்வேர்டுங்கிறது ஒரு பட்டன் அப்படி ப்ரெஸ் பண்ணால் போயிடும். அது தெரிந்தோ தெரியாமலோ போகலாம். ஆனால் அது நான் தான் பண்ணேன், நான் சொல்றதெல்லாம் அதில் ஏற்றுக்கிறேன்னு சொல்லவே இல்லையே. வேலூரில் தந்தை பெரியார் அரசு பொறியியற் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கான கருத்தரங்கம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் சித்தேரியில் உள்ள தந்தை பெரியார் அரசு பொறியியற் கல்லூரியில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்களுக்கான விண்வெளி ஆராய்ச்சியில் இந்தியா என்ற தலைப்பில் கருத்தரங்கம் கல்லூரியின் முதல்வர் ஸ்ரீராம் பாபு தலைமையில் நடைபெற்றது. இதில் சிறப்பு அழைப்பாளராக இஸ்ரோ விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் விஞ்ஞானியும் இணை பொது மேலாளருமான சீனிவாசன் கலந்து கொண்டு கருத்தரங்கை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். இதில் திரளான மாணவ மாணவிகள் பங்கேற்றனர். அவர்கள் மத்தியில் இஸ்ரோ இணை பொது மேலாளர் சீனிவாசன் இயந்திரவியல் பொறியியல் மாணவர்களுக்கான விண்வெளி ஆராய்ச்சியில் உள்ள பங்குகள், வாய்ப்புகள், பணியிடங்கள் குறித்தும் விளக்கி பேசினார். இவ்விழாவில் இயந்திரவியல் பொறியியல் துறை தலைவர் பிரவீன் ராஜ் மற்றும் மாணவ மாணவிகளும் பங்கேற்றனர். சந்திரயான் 3 இப்போது வெற்றிகரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் 10 நாட்கள் சிறப்பாக சந்திரனின் வெளிச்சம் உள்ளவரை, சூரியன் உள்ளவரை அதனுடைய ஆராய்ச்சிகளை செய்து அதன் தரவுகளை பூமிக்கு அனுப்பும். அதை வைத்து பல்வேறு விஞ்ஞானிகள் அந்தந்த துறைக்கேற்ப அதனுடைய டேட்டாக்களை பெற்று இந்த சமூகத்திற்கு பயன்படுத்துவார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
விண்வெளித்துறையில் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ் 60% இருக்கிறார்கள். ராக்கெட் டிசைன் செய்வதிலிருந்து ஏவுவதிலிருந்து இந்த சந்திரயான் தரையிறங்கு வரை 60% மெக்கானிக்கல் துறை பொறியாளர்களுடைய பங்கு இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த பாக்கம் கிராமத்தில் மழை காலங்களில் தண்ணீர் செல்ல வழி இல்லாமல் ஆங்காங்கே தேங்கி இருப்பதால் குழந்தைகளுக்கு நோய் தொற்றும் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் முதியவர்கள் மழை தண்ணீரிலும் சேற்றிலும் நடந்து செல்லும் அவலநிலை ஏற்பட்டுள்ளதாகவும் குடிநீருடன் மழைநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக மழை தண்ணீர் தேங்கி நிற்காமல் செல்வதற்கு வழி செய்து தர வேண்டி அப்பகுதி அதிகாரிகளுக்கு மக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். புதுக்கோட்டை பிருந்தாவனம் அருகே உள்ள மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கி தலைமை அலுவலகம் முன்பு மாவட்ட கூட்டுறவு வங்கி ஊழியர்கள் சங்கம் சார்பில் தருண போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தில் மாநில தலைமை கூட்டுறவு வங்கி மற்றும் 23 மாவட்ட மத்திய கூட்டுறவு வங்கிகள் ஆகியவற்றை இணைத்து தமிழ்நாடு வங்கியை உருவாக்கிட வேண்டும், மாவட்ட நகர கூட்டுறவு வங்கிகளை தரம் பிரிக்காமல் அனைத்து ஊழியர்களுக்கும் 20% ஊதிய உயர்வு அளித்திட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூர் பலவஞ்சி பாளையம் பகுதியில் மூர்த்தி என்பவருக்கு சொந்தமான பனியன் ஏற்றுமதி நிறுவனத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. இதன் காரணமாக பனியன் நிறுவனத்தில் இருந்து கரும்புகை அதிக அளவில் வெளியேறியது. இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்தவர்கள் உடனடியாக காவல்துறை மற்றும் தீயணைப்பு துறையினருக்கு தகவல் அளித்தனர். உடனடியாக வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். இந்த தீ விபத்தில் பல கோடி ரூபாய் மதிப்பிலான பனியன் இயந்திரங்கள், ஏற்றுமதிக்கு தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்த பனியன் ஆடைகள், நூல் உள்ளிட்ட மூலப்பொருட்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள விஜிஎம் மருத்துவமனை சார்பாக நடைபெற்ற எண்டோஸ்கோபி சிகிச்சை குறித்த கருத்தரங்கில் உலக அளவில் பல்வேறு நாடுகளை சேர்ந்த மருத்துவ வல்லுநர்கள் கலந்து கொண்டனர். கடினமான அறுவை சிகிச்சைகளுக்கு மாற்றாக மருத்துவ உலகில் எண்டோஸ்கோபி எனும் உள்நோக்கி கருவி மூலம் செய்யப்படும் இந்த நவீன வகை சிகிச்சை முறை மருத்துவ துறையில் பல்வேறு இடங்களில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தற்போது உள்ள நவீன தொழில்நுட்பம் குறித்து மருத்துவ துறையை சார்ந்தவர்கள் தெரிந்து கொள்ளும் விதமாக இந்த கருத்தரங்கம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே தமிழக பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் 13 கல்வி ஆண்டுகளாக பணி நிரந்தரப்படுத்த பலமுறை கோரிக்கை மற்றும் போராட்டங்கள் வாயிலாக வலியுறுத்தியும் பணி நிரந்தரம் செய்யாமல் வாழ்வாதாரத்தை இழந்தும் சமுதாயத்தில் மதிப்பிழந்த போதிலும் அரசு பள்ளி மாணவர் நலன் கருதி பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்கள் பணியாற்றி வரும் பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பி கைகளில் கோரிக்கை பதாகைகளை எழுதி 150க்கும் மேற்பட்டோர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் அமராவதி உடுமலை வனச்சரகங்களில் ஏராளமாக உள்ள யானைகள், மான்கள், காட்டெருமைகள் உடுமலை வனச்சரகத்தில் இருந்து அவ்வப்போது தண்ணீர் குடிப்பதற்காக மூணாறு சாலையை கடந்து அமராவதி அணைக்கு செல்வது வழக்கம். எனவே உடுமலையில் இருந்து வனப்பகுதி வழியே மூணாறு செல்லும் சாலையில் ஒற்றை யானை நடமாட்டம் காரணமாக சுற்றுலா பயணிகள் கவனமுடன் செல்லவும், அவ்வழியாக வரும் வாகன ஓட்டுநர்கள் யானைகளை தொந்தரவு செய்யவோ வாகனத்தில் இருந்து இறங்கி செல்ஃபி எடுக்கவோ கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் கூடுதல் பயணிகளால் ரயிலை நிறுத்தி பயணிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. செங்கல்பட்டு மாவட்ட மதுராந்தகம் ரயில் நிலையத்தில் புதுச்சேரியில் இருந்து எக்மோர் வரை இயக்கப்படும் பயணிகள் விரைவு ரயில் மதுராந்தகத்தில் நின்று செல்வது வழக்கம். அதிக அளவு கூட்டம் இந்த ரயிலில் ஏறியதன் காரணமாக ரயிலில் நிற்கக்கூட இடம் இல்லாமல் பயணிகள் பெரும் அவதிக்குள்ளாயினர். இதனால் பயணிகள் புறப்பட இருந்த ரயிலை மறித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ரயில்வே ஊழியர்கள் மற்றும் காவல்துறையினர் பொதுமக்களிடம் சமரசம் பேசியதற்கு பின்னால் வரக்கூடிய திருச்செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரயிலில் பயணிகளை ஏற்றி செல்ல நடவடிக்கை எடுப்பதாக கூறியதன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர்.
நடிகர் வடிவேலு திரைப்படத்தில் கிணற்றை காணோம் என்ற காவல்துறையினரிடம் புகார் அளிப்பது போல நடைபெற்ற இந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே குப்பம் ஊராட்சிக்கு உட்பட்ட கிராமத்தில் ஏரி மற்றும் ஏரிக்கரை உள்ளதாகவும் இதனால் நீர்பிடிப்பு பகுதியாக உள்ளதால் இந்த பகுதியில் உள்ள குடியிருப்பு பகுதியை அகற்றப் போவதாக வருவாய்த்துறையினர் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காவல் நிலையத்தில் திரண்டு தங்கள் கிராமத்தில் உள்ள ஏரி மற்றும் ஏரிக்கரை காணாமல் போய்விட்டதாக கூறி புகார் மனு அளித்தனர். புகாரை பெற்ற காவல்துறையினர் வருவாய்த்துறையிடம் பேசி உரிய நடவடிக்கை மேற்கொள்வதாக உறுதி அளித்ததன் பேரில் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் தாலுகா நம்பர் 50 குப்பம் கிராமத்தில் வசித்து வரும் ஊர் மக்கள் சார்பாக கண்ணமான் காவல் நிலையத்துக்கு வந்திருக்கோம். எதற்காக வந்திருக்கோம் அப்படின்னா, எங்க வீட்டை இடிக்க நாளைக்கு காவல்துறை பாதுகாப்போடு வராங்க. ஏன் இடிக்க வராங்கன்னு கேட்கும் போது ஏரி இருந்தது, கரை இருந்ததுன்றாங்க. அது மாதிரியான தகவலை நமக்கு எங்களுக்கு தெரியாது. பரம்பரையாக வாழ்ந்துன்னு வரோம். ஏதோ கிட்டத்தட்ட 10 தலைமுறையாக எங்கள் கிட்ட இருக்கிற சர்வே நம்பரு, பட்டா நம்பர் இதெல்லாம் பார்த்தோம்னா 1800க்கு முன்னாடியே வாங்கின பட்டா பத்திரங்கள்லாம் எங்ககிட்ட இருக்கு. அது இருக்கும்போதே அரசாங்க சார்பாக என்ன பண்றாங்க, ஏரி இருந்ததுன்னு புகார் கொடுத்து எங்க வீட்டை அகற்ற வராங்க. கிட்டத்தட்ட நாங்க 200 குடும்பங்கள் வாழ்ந்து வரோம். அந்த வீடுகள்லாம் பார்த்தீங்கன்னா கலைஞர் பீரியட்லயே 1990ல அவர் கொடுத்த வீட்டு பத்திரம் இருக்கு. 30 வருஷம் தற்காலிக பட்டான்னு அவரே கொடுத்துருக்காரு. ஆனா இன்னைக்கு இருக்கிற அதே அரசாங்கம் என்ன பண்ணுதுன்னா, எங்க வீட்டை இடிக்கிறதுக்காக ஆர்டர் போட்டு வந்திருக்காங்க. அந்த பத்திர காப்பிலாம் எங்க கிட்ட இருக்கு, அதை சமர்ப்பிக்கிறோம். அப்படி நீங்க அதெல்லாம் செய்றீங்க அப்படின்னா எங்களுக்கு தேவையான ஊர்லயோ அல்லது வேற எங்கேயோ அரசாங்க இடத்தை கொடுத்து வீட்டு வாரி திட்டத்தின் கீழே எங்களுக்கு எல்லாருக்குமே குடியிருப்பு ஏற்படுத்தி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வீட்டை இடிக்க நீங்க முயற்சி எடுங்க. புதுச்சேரியில் விழிகள் கல்வி மற்றும் பசுமை அறக்கட்டளை சார்பில் மாணவர்களை வைத்து பல்வேறு உலக சாதனை நிகழ்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது. இதனைத் தொடர்ந்து சவுதி அரேபியா மெக்காவில் உள்ள இஸ்லாமியர்களின் புனித தலமான காஃபத்துல்லா மாதிரியை இஸ்லாமிய மாணவி அரபிக் எழுத்துக்களை கொண்டு வரைந்து உலக சாதனை படைத்துள்ளார். மாணவியின் இந்த செயலை அங்கீகரித்து கலாம் உலக சாதனை நிறுவனம் உலக சாதனை சான்றிதழ் வழங்கி கௌரவித்தது. பேரணாம்பட்டில் அரசு மருத்துவமனை கட்டிடத்தை தரமற்ற முறையில் கட்டிய ஒப்பந்ததாரரை கைது செய்ய வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் உள்ள அரசு மருத்துவமனையில் புறநோயாளி பிரிவு முதல் தளத்தில் ஏற்பட்ட விரிசல் காரணமாக அபாயகரமாக உள்ளதாக பொதுமக்கள் அச்சம் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து கட்டிட ஒப்பந்ததாரரை கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியினர் பேரணாம்பட்டு காவல் நிலையம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பத்தூர் மாவட்டத்தில் ஒருமுறை பயன்படுத்தும் நெகிழி குறித்த விழிப்புணர்வு போட்டி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்ட பள்ளிக்கிடையே நெகிழி குறித்த விழிப்புணர்வு போட்டியில் கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி என பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். அதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் பரிசு மற்றும் சான்றிதழ்களை வழங்கினார். திருவண்ணாமலையில் பேருந்தின் பின்பக்கம் கண்டெய்னர் லாரி மோதி ஏற்பட்ட விபத்தில் 11 பேர் படுகாயமடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு வந்தவாசி சாலையில் இருந்து வேலூரில் இருந்து வந்தவாசி நோக்கி சென்ற தனியார் பேருந்தின் பின்னால் வந்த கண்டெய்னர் லாரி ஒன்று அதிவேகமாக மோதியதில் பேருந்து சாலையோர பள்ளத்தில் இறங்கியது. இந்த விபத்தில் பேருந்தில் பயணம் செய்த 5 பெண்கள் உட்பட 11 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் சேத்துப்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மணிப்பூர் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள் மற்றும் பழங்குடியின மக்கள் மீது தொடர்ச்சியாக நடைபெறும் வன்முறை சம்பவங்களை கண்டித்தும் அதை தடுக்க தவறிய அம்மாநில அரசுகளையும் ஒன்றிய அரசையும் கண்டித்து நாமக்கல் மாவட்ட ஐக்கிய ஜமாத் பேரவை அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள் மற்றும் கட்சிகள் சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு நாமக்கல் மாவட்ட ஐக்கிய ஜமாத் பேரவை தலைவர் ஹல்ஹாஜ் கே தௌலத் கான் தலைமை வகித்தார். இதில் பல்வேறு கட்சியினர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர். 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுகளில் சாதனை புரிந்த மாணவ மாணவியர்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. சென்னை சூளைமேட்டில் உள்ள ராதா வித்யாலயா பள்ளி வளாகத்தில் தமிழ்நாடு வாழ் அனைத்து மக்கள் நல இயக்கத்தின் தலைவர் சுரேஷ் தலைமையில் 76வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு பல்வேறு விளையாட்டுகளில் சாதனை புரிந்த மாணவ மாணவியர்களுக்கான பாராட்டு விழா நடைபெற்றது.
இவ்விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கோட்டூர்புரம் சரக காவல் உதவி ஆணையர் ஸ்ரீகாந்த், சேத்துப்பட்டு காவல் சட்டம் ஒழுங்கு ஆய்வாளர் வெற்றி செல்வன் மற்றும் ஊடகவியலாளர் கலைச்செல்வி சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களுக்கு பதக்கங்கள் மற்றும் கேடயங்களை வழங்கி பாராட்டு தெரிவித்தனர். செப்டம்பர் 19ஆம் தேதி முதல் ஜியோவின் ஏர் ஃபைபர் சேவை தொடங்கப்படும் என ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி தெரிவித்துள்ளார். கடந்த ஆண்டு அக்டோபரில் 5G நெட்வொர்க்கை வெளியிடத் தொடங்கிய ரிலையன்ஸ் ஜியோ தனது ஏர் ஃபைபர் சேவையை செப்டம்பர் 19ஆம் தேதி விநாயகர் சதுர்த்தி அன்று தொடங்கவுள்ளது. ரிலையன்ஸ் 46வது பொதுக்குழு கூட்டத்தின் போது இந்த அறிவிப்பை ரிலையன்ஸ் குழும தலைவர் முகேஷ் அம்பானி அறிவித்துள்ளார். ரிலையன்ஸ் ஜியோ நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எந்த கேபிளின் உதவி இல்லாமல் காற்றிலேயே அதிவேக இணைய சேவையை இந்தியா முழுவதும் வழங்கவுள்ளது. நிலவுக்கு விண்கலத்தை அனுப்பும் மூன் ஸ்னைப்பர் பயணத்தை 3வது முறையாக ஜப்பான் ஒத்திவைத்துள்ளது. நிலவுக்கு அனுப்ப இருந்த ஸ்லிம் விண்கலத்தை விண்வெளிக்கு கொண்டு செல்லும் HIIA ராக்கெட்டின் திட்டமிடப்பட்ட ஏவுதலை ஜப்பானின் விண்வெளி நிறுவனம் நிறுத்தி வைத்துள்ளது. ஜப்பானின் தெற்கு பகுதியில் உள்ள ஜாக்சாவின் தனேகாசிமா விண்வெளி மையத்தில் இருந்து இன்று அதிகாலை விண்கலம் ஏவப்படவிருந்த நிலையில் வளிமண்டலத்தில் காற்று நிலைமை மோசமாக இருந்த காரணத்தினால் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீண்டும் மூன் ஸ்னைப்பர் பயணத்திற்கான புதிய தேதியை ஜப்பான் அரசு இன்னும் வெளியிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா என்ற பெயரை கேட்டாலே பாஜக அலறுகிறது. இந்தியாதான் இந்தியாவுக்கு விடியல் தரும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணில் பாய்கிறது ஆதித்யா விண்கலம். நேரில் காணலாம் என இஸ்ரோ அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு. செந்தில் பாலாஜிக்கு செப்டம்பர் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் நீட்டிப்பு. அடுத்த முறை நேரில் ஆஜராக தேவையில்லை என நீதிபதி அறிவுறுத்தல். இந்திய அளவில் தமிழ்நாட்டின் பொருளாதாரம் 2வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாட்டில் தனிநபர் வருமானம் உயர்ந்துள்ளதாக நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. சீமானை கைது செய்ய கோரி நடிகை விஜயலட்சுமி கண்ணீர் மல்க புகார். சீமான் ஒரு இரக்கம் இல்லாத மனிதர் என பேட்டி. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.